கவியரசு கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்தில் உள்ள 7, 8, 9, 10 தலைப்புகளை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம். விதிப்படி பயணம், ஆணவம், தாய், மங்கள வழக்குகள். அந்த 4 தலைப்புகள் இதுதான். அதாவது இந்து மதம் கூறுகின்றது மனிதனுக்கு அவனுடைய விதிதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதை சொல்லி பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலமாக விளக்குகின்றார். மனத்தின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் உன் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது. ஊழிற் பெருவழி யாவுல என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஊழ் என்பது பூர்வ ஜன்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜன்மத்தின் எதிரொலியை கொண்டே அந்த ஜன்மத்தின் விதி நிர்ணயிக்கப்பெறுகிறது. ஆக நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம், துக்கம் எல்லாமே ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்தது தான் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே அவர் கூறுகின்ற மிகப்பெரிய உண்மையாகும். இப்போது ஹிட்லர் மிகப்பெரிய வீரனாக கருதப்பட்டான், மிகப்பெரிய போராளியாக, மிகப்பெரிய ஆணவக்காரனாக என்று பல்வேறு விஷயங்களிலே ஹிட்லரை பற்றி கூறிக்கொண்டிருந்தாலும் கூட விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது என்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். பிரிட்டனை கோழி குஞ்சு என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள்ளே நுழைந்தான். அங்கேதான் அவனுக்கு சவக்குழி தோண்டப்படுகிறது என்று விதி சிரிச்சுதான். சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி ஈடுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டு விட்டதோடு ஹிட்லரை எப்படி எதிர்ப்பது என்பதையும் முடிவு செய்தது. ஆக நினைப்பவன் தான் நீ, முடிப்பவன் அவன். இந்துக்களின் தத்துவத்தில் இது முக்கியமானது. ராமனையும் விதியாண்டது, சீதையையும் விதியாண்டது, காமனையும் விதியாண்டது, ரதியையும் விதியாண்டது. சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்திலே இருந்தது. கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது. பாண்டியன் நெடுஞ்செழியன் விதி ஒரு கார்ச்சிலம்பில் அடங்கியிருந்தது. அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது. ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையிலே அடங்கியிருந்தது. நெப்போலியனின் விதி அவனது பேராசையிலே அடங்கியிருந்தது. காந்திஜியின் விதியோ கோட்சேயின் கை துப்பாக்கியிலே அடங்கியிருந்தது என்று மிக அற்புதமாக விவரிக்கிறார். ஆக விதி மதி ஆராய்ச்சியிலே மதியையே விதிதான் ஆட்சி செய்கிறது என்பதை நான் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன் என்று கூறி நெக்குருகிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆக விதிதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதிலே மிக தெளிவாக கண்ணதாசன் அவர்கள் இருக்கின்றார். அடுத்த தலைப்பு ஆணவம். ஆணவம் எப்படின்னா பலருக்கு ஆணவம் தான் அவர்களுடைய வாழ்க்கையையே கீழே தள்ளுகிறது, புரட்டி போடுகிறது என்பது கவியரசு அவர்களினுடைய வாதம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என நினைப்பது ஆணவம். ஆக ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது, ஆணவமோ நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது என்கிறார். அதாவது ராமகாதையில் ராவணன் பாரதத்திலே துரியோதனன், ரண்யன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும் பத்மாசுரன் இவர்கள் எல்லாம் ஆணவத்தின் அடையாள சின்னங்கள் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இவர்களுடைய முடிவு கொடுமையானதை காட்டி இந்து மதம் ஆணவக்காரர்களை எச்சரிக்கிறது. அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது, நிறைகுடங்களுக்கு அது வருவதில்லை என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய வாக்கு. உண்மைதானுங்களே. ஆணவம் இருப்பதால் தான் எவரிடமும் பணிந்து போகின்ற திராணி நம்மிடம் இல்லை என்பது கண்ணதாசன் சொல்லுவது பல்வேறு இடங்களிலே நிரூபணமாகிறது. தெளிவில்லாதவன், விவேகமற்றவன் என்பதை நயமாகவும் நளினமாகவும் சொன்னேன். சில கவியரங்கங்களிலும் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஆணவம் கொண்டவன் எப்படி இருப்பான் என்பதை நான் பல கவியரங்களிலே சொல்லியிருக்கிறேன் என்கிறார். இலக்கண மரபோ இலக்கிய சுவையோ தெரியாத சிலரும் அந்த கவியரங்கங்களிலே தோன்றிவிடுவார்கள். என்னை தாக்கிவிட்டால் தாங்கள் பெரிய கவிஞர்கள் என்ற எண்ணத்தில் அசிங்கமாக தாக்குவார்கள்.
நான் அடக்கத்தோடும் பயத்தோடும் உட்கார்ந்திருப்பேன், திரும்ப அவர்களை தாக்க மாட்டேன் என்று சுய இறக்கத்துடன் சொல்கின்றார். அதாவது பல்வேறு கவியரங்கங்களிலே கவியரசு கண்ணதாசன் அவர்களை பல ஆணவக்காரர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பது இவருடைய சுயசரிதைவாதமாக கூட கொள்ளலாம். அதுக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறாரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னதை. கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியிலே பட்டை தீட்டி கொண்டு சுத்தமாக வந்துட்டுருக்கான். அப்போ எதிர்த்தாப்படி ஒரு பன்றி சேத்துல குளிச்சுக்கிட்டு வாழை ஆட்டி கொண்டு வந்ததாம். அப்போ யானை வந்து ஒரு இடத்துல ஒதுங்கி நின்ன உடனே பன்றி கேட்டுச்சான், பார்த்தாயா அந்த யானையே என்னை கண்டு பயந்து விட்டது என்று மற்றவர்களிடமும் சொல்லிட்டான். அதற்கு அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை, அப்படியா நீ பயந்துட்டியா என்று கேட்டதும் கோயில் யானை இப்படி பதில் சொல்லிச்சான், நான் சுத்தமாக இருக்கிறேன், பன்றியின் சேறு என்மேல் விழுந்துவிடக்கூடாதே என்று ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் கால் அல்லவா சேராகிவிடும் என்று சொல்லிச்சான். ஆக இந்த கதையின்படி சிறியவர்களின் ஆணவத்தை கண்டு நான் அடக்கத்தோடு ஒதுங்கி விடுவது வழக்கம் என்று கவியரசு அவர்கள் கூறுகின்றார். அதேதான் நமக்கும் பல பேர் நம்மளை வந்து ஆணவத்தோட எக்கால சிரிப்பு சிரிப்பார்கள், அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுங்கள் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்போது அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேர் உண்டு. மகாபாரதத்தில் நான் கேட்ட சம்பவம், பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிட்டு இருந்தானா. அப்போ துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து போரிலே உதவி கேட்க வருகிறார்கள். அப்போ துரியோதனன் நேரே போய் பரந்தாமனோட தலைமாட்டு அருகே உட்கார்ந்துட்டான். ஆனால் அர்ஜுனனோ காலடியில் அமர்ந்தான். அப்போது விழித்தவுடன் பரந்தாமன் பார்க்கின்றான் முதலில் அர்ஜுனனை தான். ஆகவே என்ன சொல்கிறாரு, என் உதவி உனக்குத்தான் என்று அர்ஜுனனிடம் கூறிவிட்டான். ஆக ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் காலடியில் அமர்ந்தது, அடக்கத்துக்கு உதவி கிடைத்தது, பாரத போரில் ஆணவம் தோற்றது என்கின்றார். ஆக அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே இந்து மதத்தின் சாரம் என்கின்றார் கவியரசு கண்ணதாசன். ஆக நமக்கும் இது இப்பொழுது சால பொருந்துங்க. அடுத்தது தாய் பற்றிய விளக்கம். தாய் அப்படிங்கிற பொழுது எல்லாருமே நம்ம தாய் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல பேர் தாயை தங்களை பெற்ற தாயை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, நிறைய பேர் வஞ்சித்திருக்காங்க, நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அதெல்லாம் தவறு என்பதை தாய் ஒரு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே வெகு அற்புதமாக சொல்கிறார். அதாவது வயது வந்த பிள்ளைகளை மதிக்காமல் நடக்கும் தாய்க்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில இடங்களில் தாய்மார்களே சிலர் வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறதும் அவர்களே வஞ்சனை செய்பவர்களாக இருப்பதும் நடந்துருது. அதற்கும் கூட ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ அந்த தாயை நாம் மதிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற போது, அதாவது பிள்ளைகளை பெற்றுவிட்டு பிள்ளைகளை மதிக்காத தாய்மார்களை பற்றியும் கூட அவர் இப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தி தான். எந்த நியதியிலும் விதிவிலக்கு உண்டு. ராட்சச தாயும் அப்படியே. ராட்சச குணம் கொண்ட தாயும் தன் முதுமையில் அமைதி அடைகிறாள். ஆகவே தாய் தவறு செய்தாலும் கூட அது தாய்க்குத்தான் போய் சேருமே ஒழிய பிள்ளைக்கு வந்து விடாது. ஆகவே இப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் அவர்களை நாம் காப்பது நமது கடமை என்கிறார் கவியரசு அவர்கள். அதாவது பொறுமை, அமைதி, இரத்தபாசம், தன் வயிற்றை பட்டினை போட்டு மகனுக்கு ஊட்டுதல், இவையே தாய்மை. இதுதான் இந்து மதம் நமக்கு போதித்திருக்கிறது. இதற்காக இந்துக்களிடையே ஒரு கதை இருக்குன்னு சொல்கிறார். ஒரு தாய் வந்து அவளுக்கு ஒரே மகன். அந்த மகனும் தாசிலோலன் அப்படிங்கிறார். ஒரு தாசியிடம் மனதை பறிகொடுத்தான். அந்த தாசியிடம் சென்று இவன் கேட்கின்றான், இந்த காமவெறியன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அந்த தாசி கேட்டாலாம், என்னன்னு, உன் தாயின் இருதயம் எனக்கு வேண்டும்னு. காம மயக்கத்தில் சிக்கி அவன் தாயிடம் ஓடினான். என்னன்னு கேட்குறான், அம்மா உன்னோட இதயம் என்னுடைய காதலிக்கு வேணுமா, தர்றையான்னு கேட்டபோது, இதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொன்று வெட்டி எடுத்துக்கொள்ளும்படி இதயத்தை வெட்டிக்கோ அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த ஈவு இரக்கமற்ற மகனும்
தன் தாயை கொன்று இதயத்தை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய காதலிக்கு தருவதற்கு ஓடினான். அப்போ கல் தடுக்கி கீழே விழுகின்ற பொழுது அடிபட்டு விழுந்த அவனை பார்த்து அவன் இருதயம் சொன்னதாம், ஐயோ வலிக்கிறதா மகனே, நான் உயிரோடு இல்லையே, உனக்கு மருத்துவம் செய்ய என்று சொல்லிச்சான். அப்போ மகன் அம்மா என்று அலறினானாம். ஆம், அப்போ அதுதான் தாய்மை என்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். ஆக ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாருங்க. இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று. ஆனால் அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்று கொள்கிறாள். அப்போ இறைவன் நம்ம ஆத்மாவுக்கு பொறுப்பு. அதாவது நம்ம ஆத்மாவுக்கு அவர் தான் என்னன்னு சொன்னால் கார்டியனாக இருக்கார், கேரண்டி கார்டாக இருக்கார். ஆனால் அம்மா எப்படின்னா நம்ம ஆத்மாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் அம்மா தான் கார்டியனாக இருக்காங்க அப்படிங்கிறதை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தாய் ஒரு விளக்கம் என்கின்ற இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மங்கள வழக்குகள். இப்போ நம்ம நிறைய ஹிந்துயிசத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோன்னா சம்பிரதாயங்கள், சடங்குகள் இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் சுயமரியாதை காலத்தில் இருந்ததை சொல்கிறாருங்க. சுயமரியாதை சீர்திருத்த இயக்கம் தீவிரமாக இருந்த காலத்தில் கடவுள் ஒழிப்பு, பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு என நானே ஆரவாரம் செய்திருக்கின்றேன். ஆனால் அந்த ஆரவாரத்தை எல்லாம் இப்பொழுது யோசித்து பார்க்கிறது, கருப்பு சட்டையை போட்டுக்கொள்வதும் மதங்களையும் மதவாதிகளையும் கேலி செய்வதும் அந்த நாளில், நான் இளைஞனாக இருந்த நாளில் அது விளையாட்டாக இருந்தது. அது தத்துவமா இல்லையானும் கூட எனக்கு தெரியாத வயது. ஆனால் அது புரிந்த போது எனக்கு இந்துக்களினிடையே இருக்கின்ற தாத்பரியங்களும் தர்மங்களும் புரிந்தது, இந்துக்களின் மேல் இருந்த நம்பிக்கை வளர்ந்தது அப்படிங்கிறார். மங்களம் அமங்கலம் என்று இந்துக்கள் பிரித்தது எதுக்குன்னா மூட நம்பிக்கையால் அல்ல, அது மனோதத்துவமான மருத்துவம் அப்படிங்கிறார். இப்போது ஒரு கல்யாண வீட்டில் நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள் இது மட்டும்தான் காதில் விழணும் அப்படிங்கிறார். நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள் ஒரு மனிதனின் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் அவனது ஆயுளும் விருத்தியாகிறது. சந்தோஷ செய்திகள், வெற்றி செய்திகள் கேட்கும் பொழுது உன் உடல் எவ்வளவு புல்லரிக்கிறது. மங்கள வழக்குகள் அதற்காகவே ஏற்பட்டவை. ஆக அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா தும்மும் போதும் கூட 100 ஆயுசு தீர்க்க அப்படின்னெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் இதுதான் காரணம். ஒரு நல்ல வாழ்த்து செய்தி வந்துட்டே இருந்தோன்னா நம்ம எல்லோருக்குமே சந்தோஷம் அதிகமாகும். சந்தோஷம் அதிகமாகின்ற பொழுது இயற்கையாகவே உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி மணமக்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற போது, கல்யாணம் ஆகி மணமக்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது முதலில் வலது கால் எடுத்து வைத்து வர சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அப்புறம் நம்ம திருமணமான கையோட மணவரையை வலதுபுறமாக தான் சுற்றுறோம் ஏன் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது நமது மங்கள வழக்குகள் ஒரு நாகரிக சம்பிரதாயத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறார். மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைப்பதும் மணவரையை சுற்றி வலம் வருவதும் ஊர்வலம் வருவதும் ஏன் அப்படின்னா எல்லாமே வலப்புறமாக ஏன் போகிறோம் என்றால் பூமியே வலப்புறமாக சுழல்கிறது. எனவேதான் மனிதனின் 2 கால்களில் 2 கைகளில் இடது கால் கைகளை விட வலது கால் கைகள் பலம் வாய்ந்தவை. அதனால தான் அந்த வலம் சுற்றுகின்ற பொழுது வலிமை அடைவோம் என்கின்ற பொருளுடன் நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறார். சக்தியோடு வாழ நிரந்தரமாக எதிலும் வலப்புறமாக வருவது நன்று என இந்துக்கள் நம்புகிறார்கள். வளம் என்பது நாம் வலிமை அடைவோம் என்பதன் பொருள் என்று சொல்கின்றார். ஆக இப்போ இன்னும் கூட சில விஷயங்களை சொல்கிறாருங்க. இப்போது கல்யாணம் பண்ணாமல் சின்ன குழந்தைக, கல்யாணம் பண்ணாமல் சின்ன வயது பெண்கள் அல்லது சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே இருக்கிறது, இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்து மதத்தில் புதைப்பார்களாம். ஏன் அப்படின்னா அதற்கும் கூட காரணம் சொல்கிறார். வாழாத உடம்பு மண்ணிலே கலந்து நிம்மதி அடையட்டும் அப்படின்னு புதைக்கிறாங்களாம். அடுத்தது வாழ்ந்தவர்கள் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் வாழ்ந்தவங்களை இறக்கின்ற பொழுது அவர்களை எரிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா வாழ்ந்த உடம்பு விண்ணிலே கரைந்து கலந்து ஐக்கியமாகட்டும் என்று அவ்வாறு செய்கிறார்கள்.
அடுத்தது சாம்பலை ஏன் நதியில் கரைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அதற்கும் கூட அழகான விளக்கம் சொல்கிறார். ஆறு போல உன் ஆத்மா ஓடிக்கொண்டே கடவுளை போய் அடைய வேண்டும். எப்படி ஆறு கடலை அடைகிறதோ அப்படி ஆறு போல் ஆத்மா ஓடி கடவுளிடம் கலக்க வேண்டும் என்று சொல்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். ஆக எப்பொழுதுமே நாகரிகத்தையும் சம்பிரதாயத்தையும் கற்றுக் கொடுத்தது நமது இந்து மதம். ஆகவே இந்து மதம் சொல்கின்ற எல்லா சொற்களும் மங்களமாகவே இருந்திருக்கின்றன, அவ்வாறே இருக்கவும் வேண்டும் என்று சொல்கின்றார். மங்கள சொற்கள், மங்களணி, மங்கள விழா என்ற வார்த்தைகள் இந்துக்களின் பண்பாட்டு உணர்ச்சியை அறிவுறுத்தும். உலகத்தில் நாகரிகம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் பழக்க வழக்கங்களை குறிக்குது. ஆனால் நமது நாகரிகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்து தர்மத்தின் நாகரிகம் தோன்றிவிட்டது. ஆகவே நாம் நாகரிகத்துடன் வாழ்வோம் என்று முடிக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம்.